சங்கீதங்களின் புஸ்தகம் 41:11 நீங்கள் படிங்க, வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 41:11. என் சத்துரு, அதில் கவனிங்க, யார் சத்துரான்? என் சத்துரு. நல்லா அந்த வசனத்தை கவனிக்கணும். அடுத்தவங்க சத்துரு இல்லை, என்னுடைய சத்துரு. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இது என்ன ஆண்டு? வெற்றியின் ஆண்டு. அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு சத்துருக்கள் மேல் உனக்கு வெற்றி தருவார். உன் விரோதிகள் மேல் உனக்கு வெற்றி தருவார். உன் சத்துருக்கள் மேல் வெற்றி தருவார். சத்துருக்கள் மேல் கர்த்தர் வெற்றி தருகிற நாள். ஆமென். இன்னைக்கு வெற்றி யார் மேல தெரியுமா? எதிரி மேல, விரோதி மேல, உங்க சத்துருக்கள் மேல கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். சத்துருக்கு தோல்வி உங்களுக்கு என்னது? வெற்றி. ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் புஸ்தகம் 23:22 பாருங்க. நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் நான் உன் விரோதிக்கு விரோதியுமாய் இருப்பேன். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? யாத்திராகமம் 23:22. உன் விரோதிக்கு நான் விரோதியுமாய் இருப்பேன், உன் சத்துருக்கு சத்துருவாய் இருப்பேன். அப்ப சத்துருக்கள் மேல் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மீகா புஸ்தகம் 5:9 படிச்சு பாருங்க. சொல்றாரு, உன்னுடைய கை உன் விரோதி மேல் உயரும். ரெண்டாவது, உன் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? சங்கரிக்கப்படுவார்கள். அப்படின்னா இது ஜெயத்தின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு. இந்த ஆண்டு உன் எதிரி மேல் கர்த்தர் உனக்கு வெற்றி, உன் எதிரிக்கு கர்த்தர் தோல்வியை கொடுக்கிறார். உன் எதிரி தோத்து போவான், எதிரியை நீ ஜெயிச்சிருவா. இது கர்த்தரால் ஆமென் வந்த வெற்றி ஆகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது 1 நாளாகமம் 13வது அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து வாசிக்கலாம். அதில் 13வது அதிகாரத்தில் 1-2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலர்களுக்கும் அப்படும் 2 நாளாகமும் ஆமாம் 13:1-2. ராஜாவாகிய ரெகோபெயாம் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். எத்தனை வருஷம் தான் இருந்தான்? 3 வருஷம். கிபியா ஊரனாகிய ஊரியேலின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மீகாயாள். அபியாவுக்கு ரெகோபியாமுக்கு யுத்தம் நடந்தது. அபியா யூதாவின் ராஜா, அபியா இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாம். இவங்களுக்கு என்ன நடந்ததா? யுத்தம் நடந்தது. என்ன நடந்தது? யுத்தம் நடந்தது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இதுல தான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு குடும்ப சண்டை. ஆமென். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இஸ்ரவேல் மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இப்ப 11 கோத்திரத்துக்கு யார் ராஜாவா இருக்கிறா? யெரொபெயாம் ராஜாவா இருக்கிறார். ஒரு கோத்திரத்துக்கு யார் ராஜாவா இருக்கிறார்? அபியா இருக்கிறார். அப்ப யாக்கோபும் பிள்ளை எத்தனை? 12. 12 கோத்திரம், 12 பிள்ளைங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கு. ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கு? சண்டை நடக்கு. பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 10:36 என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வீட்டாரே உனக்கு அப்படி பைபிள் இது சொன்னது இயேசு சொல்றாரு. இது வேற யாரும் சொல்லலை. இது சொல்ற யார் சொல்றா? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து. இயேசு சொல்றாரு. வேற யாராவது சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். இது சொன்ன வார்த்தை இயேசு சொல்ற வார்த்தை. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஆமென். தாவீதுக்கு
அவன் வீட்டார் சவுல் தான் சத்துருவா இருந்தான். யோசேப்புக்கு அவங்க வீட்டார் அவன் தான் சத்துருவா இருந்தாங்க. ஆமேன், அல்லேலூயா, தோத்திரம். அப்போ ஒரு குடும்பம், இது என்னது? ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் சண்டை, ஒரு குடும்பத்தில் சண்டை. இது ஏன்னா எரோபியாம் அவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரவேலின் தேவனை வணங்கலை, பாகாலை வணங்குறான். ஆனால் அபியா ஜீவனுள்ள தேவனை வணங்குறான். இங்கே பிரச்சனை இதில் தான் முட்டுதுன்னு பார்க்கிறோம். ஒரு தரப்பு நம்மளை எதுக்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா பாகால் வணக்கத்துக்குரியவனாக இருப்பார். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். நீங்க 3வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட, பாருங்க, யூதாவின் ராஜா அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேர் தான். பராக்கிரம சேவகர் ராணுவத்தாரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணினார். எரோபியாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு நிறுத்தினான். இங்க 4, இங்க எத்தனை? 8. இங்க 4, இங்க 8. இப்படி யுத்தத்துக்கு 2 பேர் நிற்காங்க. அப்படிதானே? ஒரு கோத்திரத்திலிருந்து எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க? 4 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 11 கோத்திரத்திலிருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 8 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. யுத்தத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிற்காங்க பார்க்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை யூதாவின் ராஜா அபியா அழகாக எடுத்து உரைக்கிறார். அந்த உரையாடல் ஒரு நன்றாக இருந்ததுனால நம்ம வாசிக்கலாமா? 2 நாளாகும் 13வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நீங்க 9வது வசனம் வர நம்ம படிப்போமா? நல்லா இருக்கும். அப்பொழுது அபியா, பாருங்க, அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமாராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, பாருங்க, யூதாவின் ராஜா ஒரு மலை தேசத்தில் உள்ள ஒரு மலையின் மேல் ஏறி நின்று, எரோபியாமே எல்லா இஸ்ரவேலரே கேளுங்க. அப்ப யூதாவின் தலைவர் தான் யாரு? அபியா. அபியா என்ன பண்றாருன்னா ஒரு மலை மேல ஏறி நின்னுட்டு இஸ்ரவேலர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறான். இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை நில்லுங்க. அவன் என்ன சொல்றான்? நான் இப்ப சொல்ல போறத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்ல போறத கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கவனிச்சு கேளுங்க. நம்ம யுத்தம் சண்டை போடுறதுக்கு முன்னால நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கேட்ட பிற்பாடு நம்ம சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? பேசுறான். என்ன செய்றான்? பேசுறான். ஆனா அவங்க அந்த வார்த்தையை அவங்க கேட்டதா இல்லை. ஆனா அவன் பேசுறான். பாருங்க, வாசிங்க. இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்கள். அப்படி இருக்கட்டும். இப்ப முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்றான் பாருங்க, 12 கோத்திரத்தையும் ஆளும் அதிகாரத்தை தாவீதுக்கும் தாவீதுடைய குமாரனுக்கோ மாறி போகிற உடன்படிக்கை பண்ணல, மாறாத உடன்படிக்கை பண்ணினதை நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா? யுத்தத்துக்கு முன்ன அந்த காரியத்தை செய்யறான் பாருங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ஆள் எழும்பி நின்று அவங்ககிட்ட இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து சொல்லணும். இவங்களும் போய் சண்டைக்கு நிற்கக்கூடாது. 2 பேரும் சண்டைக்கு நின்னான்னா அதெல்லாம் என்ன செய்யணும்? எடுத்து அபியா மாதிரி என்ன செய்யணும்? நிலைமை எடுத்து சொல்லணும். சண்டை போட வேண்டாம், அதுக்குன்னு எடுத்து சொல்லணும். அப்போ அவன் சொல்றான், ராஜ்யபாரம் எல்லாம் தாவீது அவன் குமாரனுக்கு தானே, அது கர்த்தருடைய மாறாத உடன்படிக்கையை நீங்கள் அறிவீர்களே அப்படி சொல்லிட்டு சொல்லாம அடுத்த வசனம். ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான ரெகோபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடு கூட சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாக தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். 7வது வசனத்தில் ரொம்ப கவனிங்க. அந்த எரோபியாம் இருக்கக்கூட யாரு? பேலியாளின் மக்கள், கர்த்தரை அறியாதவர்கள், சரியா? வீணர்கள். அவனோட கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம். அப்ப சாலமோனுக்கு பிற்பாடு ரெகோபெயாம் தான் ஆட்சிக்கு வந்தான்னு பார்க்கிறோம். அப்ப ரெகோபெயாம் எப்படி இருந்தானே இவரு சொல்றாரு அப்படின்னா, ரெகோபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல், யார? எரோபெயாமையும் இந்த வீணர்களையும் எதிர்க்க கூடாமல் வாளா வயதும்
திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பலப்படுத்தி கொண்டீர்கள். 8வது வசனம். இப்போதும் தாவீதனுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். போதும் பாருங்க. இப்போது அவன் சொல்றான், மலை மேல நின்று சொல்ல, சண்டைக்கு போடுமுன்னா மலை மேல நின்று இந்த வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தையை சொல்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது சோதரி, இப்போதும் தாவீதுடைய குமாரன் இருக்க ஒரு கோத்திரம் தான் இருக்கு. 11 உங்ககிட்ட வந்துட்டு. அல்லேலூயா. எத்தனை வந்துட்டு? 11. இப்ப இருக்குது தாவீதுடைய குமார்ட்ட எத்தனை தான் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆமா, விரோதமா என்ன சொல்ல, இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற அந்த ஒரு கோத்திரத்துக்கு விரோதமா நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். எரபியாம் உங்களுக்கு தேவர்களை உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டி உங்களிடத்தில் இருக்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இது என்ன செய்யறான்? யுத்தம் நடக்க முன்னகுட்டி என்ன செய்யறான்? பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு விரோதமா நீங்க யுத்தம் பண்ணல. யாருக்கு விரோதமா யுத்தம் பண்றீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா. கர்த்தருக்கு விரோதமா, அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்கள் யுத்தம் பண்ணுகிறீர்கள். பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட் சொல்றான், இந்த யுத்தம் நீங்க நினைக்க என்கிட்ட யுத்தத்துக்கு வாரீங்கன்ட்டு. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் உள்ள யுத்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், சண்டைக்கு வந்தாங்கன்னா நாங்க வரமாட்டோம், கர்த்தர் உங்களோடு யுத்தம் பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாவின் ராஜா இஸ்ரவேல் ராணுவ போர் வீரர்களை பார்த்து, நீங்கள் சோத்திரம், கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள், தோல்வி அடைவீர்கள் கர்த்தரிடத்தில். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்கீங்க? கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்கீங்க. எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரலன்னு சொல்றான். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பேசுற வார்த்தையை கேளுங்க. இந்த யுத்தம் எனக்கு கிடையாது. ஆமா, கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறீர்கள். அது கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமா அல்ல, கர்த்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ணிருக்கீர்கள். ஆமென். அப்ப 2வது என்ன சொல்றானா, இந்த யுத்தத்தில் நீங்க என்ன பண்ணுவீர்கள்? தோல்வி அடைவீர்கள் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது எரபியாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்த வார்த்தைகளை அவன் செவி கொடுத்து கேட்கவே இல்லை. நடந்ததை வாசிங்க, 10ல இருந்து 12 வரை வாசிங்க பார்க்கலாம். எங்களுக்கோ ஆமா. 2வது இதை சொல்லிட்டு அடுத்தல சொல்றான் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இதையும் சொல்றான். ஆமா, இதை சொன்ன பிற்பாடு தான் யுத்தம் நடக்கும். ஏராளமான கூட்டம். 10 எங்களுக்கோ கர்த்தரே தெய்வம். ஆனா உங்களுக்கு என்னது? பொன் கண்குட்டி, பாகால், ஜீவன் இல்லாதது. ஆமென். நீங்களே ஜனத்தில் ஈனமானவர்கள் ஆசாரி வச்சிருக்கீங்க. அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரன் பணிவிடை செய்கிறவரும் லேவியர் மாமே. ஆமென். கர்த்தர் நீ சொல்றான் பாருங்க, எங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் லேவியர்கள் ஆமென் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். வாசிங்க. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும் சுகந்த வாசனையான தூபவர்க்கத்தை செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜை மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதி எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தோணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்று. போதும், உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஜெயம் கிடைக்காது. இப்படி அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போது எரேபியா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, 13வது வசனம் வாசிங்க. எரோபியாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கும் முன் இருந்தார்கள். இப்ப பாருங்க,
இவன் இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது எரேபியாம் என்ன பண்ணிட்டான், 4 லட்சம் வீரர்களை 8 லட்சம் பேர் சுத்திட்டாங்க. அல்லேலூயா. 8 லட்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க, சுத்திட்டாங்க. 4 லட்சம் வீரர்கள் எரேபியாம் படைக்குள்ள சிக்கி கொண்டார்கள். என்ன பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். பேசிக்கொண்டு இருக்கும் போதே இந்த வேலையை பண்ணிட்டான் சாத்தான். இப்ப சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் தான் யுத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அழகா சொல்றான் பாத்தீங்களா, யுத்தம் எங்களுடைய கர்த்தர். ஆமென். எங்களுக்கு யுத்தம் பண்ணுற ஜீவனுள்ள தேவன் உண்டு. எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டுதல் செய்கிற ஆசாரியர்கள் ஊழியர்கள் உண்டு. அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். எரேமியா பாகாலையும் படை வீரர்களையும் ஏராளமா கூட்டத்தையும் வச்சு பேசுறான். இவன் அதை விட்டுட்டான். இவைகளை கொடுத்த கர்த்தர் குறித்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் படைகள் என்ன பண்ணிட்டான், முன்னும் பின்னும் சுத்திட்டான். அவன் தந்திரம். அப்போ இவன் சொல்றான், இவன் என்ன சொல்றானா, எரோபியாமே உன் பெரும் படையாலும், எரோபியாமே உன் பெரும் படையாலும் உன்னுடைய தந்திரத்தினாலும். அப்போ இப்போ இந்த மாதிரி ஆன உடனே அபியா ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய பெரும் படையினாலும் உன்னுடைய தந்திரத்தினாலும் ஆனா வெற்றி வருவது போல் காணப்படுகிறது. எப்படி மாட்டிக்கிட்டாங்களே, மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? வெற்றி வருவது போல காணப்பட்டது, இல்ல வெற்றி எங்களுக்கே அப்படின்னு சொல்றோம். ஆமென், அல்லேலூயா. வெற்றி யாருக்கு? எங்களுக்கே வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது, பாருங்க, யூத ஜனங்கள் என்ன செய்றாங்க, திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு, யுத்தம் பாருங்க, முன்னும் பின்னும் என்ன நடக்குது, யுத்தம் நடக்கிறதை கண்டு, யுத்தம் நடக்க கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நம்பர் 1 இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நம்பர் 1 யாரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இரண்டாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். அவன் சொன்னான் பாத்தீங்களா, ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். நில்லுங்க. அல்லேலூயா. இப்ப இவங்க தப்ப முடியாது. 4 லட்சம் வீரரும் சுத்தி யுத்தம் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்றானா வெட்டி போட்டுட்டு வாரானுவ. இவங்களால எழுத்து நிற்க முடியல, மாட்டிக்கிட்டாங்க. தப்ப முடியாது. தப்ப முடியுமாமா? மத்தியில மாட்டிக்கிட்டா தப்ப முடியுமா? ஆனா அந்த என்ன செஞ்சாங்க, ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகள் என்ன செஞ்சாங்க, ஊதினார்கள். யூதா மனுஷர் என்ன பண்ணாங்க, ஆர்ப்பரித்த. இப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணாரா, தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் யூதாவின் ராஜாவுக்கு அபியாவுக்கு முன்பாக முறியடித்தார். இப்படி கர்த்தர் முறியடித்ததுனால, அவங்களால் அல்ல, குதிரையினால் அல்ல, போர் வீரனால் அல்ல, ரதத்தினால் அல்ல, முறியடித்ததுனால. அடுத்தது 16 இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடி. பாருங்க, 8 லட்சம் பேர் 4 லட்சம் பேர்கிட்ட நினைச்சாங்க, முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். என்னது, எப்படி ஒப்பு கொடுத்தாரு? இடுப்ப உடைச்சி வெற்றிய ஒப்பு கொடுத்தார், ஜெயத்தை ஒப்பு கொடுத்தார். இப்ப நிப்போ, இப்ப மீதியா இருக்கிறத பலன் உள்ளதெல்லாம் காலி பண்ணிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தார்கள். எத்தனை பேர் விழுறாங்க? 5 லட்சம் பேர். 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வெட்டி போடுறான். எப்படி வெட்ட முடிஞ்சது இவங்களால? கர்த்தர். ஆனா இவன் யார சொன்ன, அபியா வெற்றி தருகிற கர்த்தர். அவன் சொன்னான், யெரொபெயாமே ஏராளமான கூட்டம், யெரொபெயாமே பாகால் கன்றுக்குட்டி, உனக்கு அது தெய்வம், எங்களுக்கு அது அல்ல, நாங்க கொஞ்சம் தான். எங்க தேவன் ஜீவனுள்ள தேவன்,
எங்களுக்காக செபிக்கிற, எங்களுக்காக ஆராதிக்கிற, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் உண்டு. ஆமென். ஜீவனுள்ள தேவன் உண்டு, ஊழியர்கள் உண்டு. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு பாத்தீங்களா? சுத்திட்டாங்க, வளைஞ்சிட்டான், சாத்தான் வளைஞ்சிட்டான் தான். கர்த்தர் இந்த 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 கல்லின் மீது சபையை கட்டுவேன், இதுல மோதுகிற எரபியாம் முறிந்து விழுந்தான், நொறுங்கி போனான், நொறுங்கி போனான். அந்த வசனம் சொல்லுது, ஆமா. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள், ஆ, யூதா புத்திரரோ ஆ. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால் மேற்கொண்டார்கள். அப்ப பாருங்க, யெரொபெயாம் எதை சார்ந்துகிட்டான்? ஏராளமான போர் வீரர்களையும் படை வீரர்களையும் சார்ந்து கொண்டான், பாகாலை சார்ந்து கொண்டான், சாத்தானை சார்ந்து கொண்டான். ஆனா அபியா யாரு? அபியா மக்கள்லாம் யாரை சார்ந்து கொண்டார்கள்னா, ஜீவனுள்ள தேவனையும் அவருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்களையும் சார்ந்து கொண்டார்கள். ஆகையால் பாகாலையும் யெரொபெயாமையும் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குங்க. ஆமே. பாதாளம் தோக்கும். இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. இந்த கல் எவன் மேல விழுந்தோ? யெரொபெயாம் மேல விழுந்துச்சு, நொறுங்கி போனான். அடுத்த வசனத்தில் பாருங்க, எரேமியாவை கர்த்தர் கொன்னார்னு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போல் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். ஏன் அந்த கல் யார் மேல விழுந்துட்டு? அதோட ராஜ்யம் காலி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அதான் இத்தனை நாள் குதிரை என்ன செய்யும்? அவ்வளவுதான் செய்யும் கர்த்தர். இவன் உண்மையிலே யுத்தம் பண்ணியிருந்தா யார் ஜெயிச்சிருப்பா? யெரொபெயாம் ஜெயிச்சிருப்பான். சுத்தி வளைச்சிட்டான். யார் தான் ஜெயிச்சிருப்பா? இந்த ஒரு கோத்திரத்தை காலி பண்ணிருப்பாங்க. ஆனா கர்த்தர் எங்க இருந்தார் தெரியுமா? அங்க இல்ல. எங்க இருந்தாரு? இங்க கர்த்தர் இருக்க. என்ன காரணம் சொல்றான் தெரியுமா? ஆமென். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு, அவருக்கு ஆராதனை செய்கிற ஊழியர்கள், விண்ணப்பம் பண்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவரை சார்ந்து கொண்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதைத்தான் சொல்றான். இப்படி கர்த்தரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களையும் அவன் சொல்லும் போதுதான் என்ன செஞ்சிட்டான்? படையை சுற்றி வளைந்து கொண்டான் என்று பார்க்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒண்ணு வச்சுக்காங்க, சபைதான் கர்த்தர் இயேசு, அவர் ஜெயிப்பார். ஆமென். கர்த்தரை தோற்கடிக்க சாத்தானால முடியாது. சாத்தான் தோற்பான், தோற்பான், தோற்பான். கர்த்தர் ஜெயிப்பார், நமக்கு ஜெயம் தருவார். ஜெயிக்கிறவர் ஜெயம் தருகிறவர் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் யாரை சார்ந்து கொண்டான்னா, கர்த்தரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை அவன் சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். இப்ப நம்மளும் ஆண்டவர் நமக்கு வெற்றியின் ஆண்டு தான், ஜெயத்தின் ஆண்டு தான். அப்ப வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் தான் தரணும். அப்படின்னா நம்ம சபையோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆமென். சபையோடு இணைஞ்சு என்ன இருக்கணும்? ஆசாரியர்களோடு இணைந்து எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும்? ஈடுபடணும். ஆண்டவர் அதை பார்ப்பாருன்னு பார்க்கிறோம். இந்த வெற்றியின் ஆண்டு ஜெயத்தின் ஆண்டு தான்ப்பா. அப்ப சபையோடு, சபையின் ஊழியக்காரங்களோடு இணைஞ்சு இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 8லிருந்து 13 வரை அங்க பாருங்க, அமலேக்கியர்களுக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம் வருகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த யுத்தத்துல ஸ்தோத்திரம், மோசே சொல்றாரு யோசுவாவை அழைத்து, யோசுவா நீ இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அமலேக்கியனோட யுத்தம் பண்ணப்போ நான் என்ன பண்றேன்? மலைக்கு மேல போய் ஏறி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் பார்க்கிறோம். அப்படி அவன் மலை மேல ஏறி நின்று கைகள் என்ன செய்யறான்? உயர்த்தி ஜெபிக்கிறான். அவன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்களா? மேற்கொண்டார்கள். அவன் கை தாள இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்தார்கள், தாழ்த்தப்பட்டார்கள். அமலேக்கியன் மேற்கொண்டான்னு பார்க்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆரோனும் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு போட்டு மோசே அதில் உட்கார வச்சு ஊர் அந்த பக்கமும்
ஆரோனும் இந்த பக்கம் நின்று அவனுடைய கையை என்ன செய்த சூரியனுக்கு வானத்துக்கு நேராக என்ன செஞ்சாங்க, உயர்த்தி பிடித்தார்கள். எவ்வளவு நேரம் பிடித்தார்களோ தெரியுமா? ஆமா, சூரியன் மறையும் வரைக்கும் ஒரே ஒரு நிலையில் நிற்கும்படி பிடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியனை மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் அமலேக்கியனை என்ன செஞ்சாங்க? ஆமா, வெற்றி கண்டார்கள். அமலேக்கியன் தோத்தான். இதுக்கு அமலேக்கியன் தோக்கிறதுக்கு காரணம் என்ன? மோசேயின் கை எப்படி இருக்கிறது? உயர்த்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் ஒண்ணு, இப்போ இந்த மோசே இல்லாம கர்த்தருக்கு யோசுவா கொண்டு ஜெயத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியும். ஏன் மோசே கர்த்தர் அப்படி மேம்படுத்துறாரு? ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அப்ப அந்த மேய்ப்பனோட என்ன செய்யணும்? நீங்க ஒத்துழைச்சா தான் உங்களுக்கு வெற்றி. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியரோடு நீங்க என்ன செய்யணும்? ஊரு ஆரோன் போல என்ன செய்யணும்? என்ன தாங்கணும். தாக்க கூடாது. தாக்கினா யாருக்கு வெற்றி? எதிரிக்கு வெற்றி. தாங்கினால் உங்களுக்கு வெற்றி. ஆமென். ஜெபத்தால், பணத்தால், உழைப்பால் என்ன செய்யணும்? நீங்க ஊழியத்தை தாங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் இந்த வெற்றியின் ஆண்டில் வெற்றியை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் வச்சு அது காரியம் என்று பாய்க்கிறோம். காரியம் பாய்க்கிறோம். அப்போ அவன் கை தாழும் பொழுது அமலேக்கிய மேற்கொண்டானா? அப்ப இஸ்ரவேல் எத்தனை பேர் செத்திருப்பான்? செத்திருப்பானா? செத்துக்க மாட்டானா? அந்த நிமிஷத்துல எத்தனை ஆயிரம் விழுந்திருக்கும். ஆனா அடுத்த நிமிஷத்துல கை மேல உடைஞ்ச உடனே என்ன செஞ்சார்கள்? அமலேக்கியன் எதிர்க்க முடியாமல் என்ன செஞ்சான்? அமலேக்கியர் விழுந்தார்கள். இவர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா என்ன செய்யணும்? சபையார் என்ன செய்யணும்னா ஊழியர்களோடு நிற்கணும். ஊழியர்களை நீங்க உங்க பக்கம் கூடாது. ஊழியர் கர்த்தர் பக்கம் நிற்கணும். ஆமென். சபையார் விசுவாசிகள் யார் பக்கம் நிற்கணும்? ஊழியக்காரன் பக்கம் நிற்கணும். அப்பொழுது கர்த்தர் ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ஜெபம் பண்ணா வெற்றி தரமாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை தான் நான் கேட்கேன். நீங்க ஜெபம் பண்ணா வெற்றி தருவாரா தரமாட்டாரான்னு சொல்லி தான் யோசுவா மூலம் வெற்றி கொடுக்க முடியுமா முடியாதா? அப்ப வெற்றி யார் மூலம் கொடுத்தாரு? மோசே மூலம் தான் கொடுத்தாரு. ஆமென். மோசேயின் மூலம் தான் கொடுத்தார். இப்போ ஒரு சபையில கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஊழியக்காரங்களோடு இணைஞ்சி ஆமென் அந்த ஊழியத்தோடு ஒத்துழைத்து ஒரு மனதோடு நின்று தங்களுடைய பணத்தால், தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய ஜெபத்தால் தாங்கும் பொழுது வெற்றி யாருக்குன்னா அப்படி நிக்கிறவங்களுக்கு வெற்றி. அப்படி நிக்கிறவங்களுக்கு வெற்றி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா அசீரியா ராஜா யுத்தத்துக்கு வந்துட்டான். யுத்தத்துக்கு வந்த உடனே எசேக்கியா ராஜா உடனே படைய ரெடி பண்ணி யுத்தம் பண்ண போகல. படை பக்கமே அவன் போகல. அவன் உடனே என்ன செய்றான் தெரியுமா? தன்னிட்ட இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ ஏசியாட்ட போய் நமக்காக விண்ணப்பம் பண்ண சொல்லு. அதுதான் 2 ராஜாக்கள் 19 1 முதல் 7 வரை அந்த வசனத்தை போய் சொல்றாங்க. ஏசியாட்ட போய் சொல்றாங்க. ஏசியாட்ட சொன்ன உடனே ஏசியாட்ட என்ன சொல்றான் எசேக்கியா? நமக்காக நம்முடைய சனத்துக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நமக்காக அவர்கிட்ட போய் சொல்லி நமக்காக ஜெபம் பண்ண சொல்லு. முதல்ல அவன் யாரை ஜெபம் பண்ண சொல்றான்? ஏசையா. ஏசையா தான் அன்னைக்கு கர்த்தர் வச்ச ஊழியக்காரனா இருக்கும். உடனே போ முதல்ல அங்க தெரியப்படுத்துறான். படுத்துட்டு 2வது இவனு ஜெபம் பண்றான். எசேக்கியாவும் ஜெபம் பண்றான். ஆனா எசேக்கியா ஜெபம் பண்ணிட்டான். ஐயோ ஏசையாட்ட சொன்ன உடனே ஏசையா பதில் கொடுக்காரு. என்ன கொடுக்காரு? இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்கு அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் கர்த்தர் உரைக்கிறார். அப்ப பதில் கொடுத்தாச்சு. இவன் என்ன செய்யணும்? இப்போ எசேக்கியா படைய யுத்தம் பண்ண போகல.
யாருக்கிட்ட ஜெபம் பண்ண ஆள் அனுப்புறான்? ஏசாயா. ஆ? ஏசாயா. ஆமா, கர்த்தருடைய ஊழியக்காரத்தை அனுப்புறான். கர்த்தருடைய ஊழியக்காரத்தை அனுப்புகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ ஊழியக்காரர் மூலம் பதில் வருது. எசேக்கியாவுக்கு என்ன வருது? இதோ நீங்க பயப்பட வேண்டாம், உங்கள்கிட்ட அவன் யுத்தத்துக்கு வர மாட்டான், அம்பு வராது, ஈட்டி வராது, ஒன்றும் யுத்தமே நடக்காது. கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் என்ன செய்யாது? நடக்காது. சண்டை வராது, சண்டை நடக்காது. ஒண்ணு பண்ணு, என்ன செய்யி? கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியக்காரன்ட்ட போய் நினைச்சு சொல்லு. அவங்ககிட்ட பதில் வந்துட்டு பார்க்கிறோம். நீங்க 2 ராஜாக்கள் நீங்க பாருங்க, 19 32 37 வரை படிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு தூதன் என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. 1,85,000 பேரை என்ன செஞ்சான்? கொன்னு போட்டான். அதிகாலையில் வந்து யார் பார்க்கா? அவர்கள் எழுந்த போது இது எல்லாம் செத்து கிடக்கிறது யார் பார்க்கா? அதை சொல்லுங்க. சனகரிப்பு ராஜா வந்து பார்க்கான். யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வாரான். சண்டை இப்போ வாங்க நீ பார்த்தா அவ்வளவு பேர் எப்படி கிடக்கான்? செத்து கிடக்கான். செத்த முகத்தோட எங்க போனான்? நினிவேக்கு போயிட்டான். அங்க போய் கோயில போய் கும்பிடுறான். புள்ள வெட்டி போட்டுருது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எசேக்கியா ராஜாட்ட பாருங்க, அவன் ஒரு ஜெபிக்கிறவன் தான். ஆனாலும் எசேக்கியா ராஜா ராஜ்யத்துல அவன் கர்த்தருக்கு ஆலய பணி, பஸ்கா ஆராதனை, கர்த்தருக்காக அவன் நின்னான். எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்தது. வெற்றி மேல வெற்றி கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. எந்த குடும்பம் எசேக்கியா ராஜா மாதிரி ஊழியக்காரன் சொல்லுகிற தெய்வத்தையும் சார்ந்து இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு வெற்றி மேல வெற்றி. அவங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எதுனாலும், ஒரு நல்லது கெட்டதுனாலும் உடனே அந்த ஊழியக்காரட்ட சொல்லி உடனே அவங்களும் ஜெபம் பண்ணணும். நாங்க பண்ணக்கூடாதா? உடனே அப்படி இருக்கிறோம். ஆமென். எசேக்கியா ராஜா செய்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஊழியக்காரட்ட சொல்லும் பொழுது ஊழியக்காரர் சபையில கொடுத்து ஜெபம் பண்ண வச்சிருவாருன்னு பார்க்கிறோம். ஆமென். சாத்தான சங்கரிக்க கர்த்தர் வருவார், சங்காரம் செய்வார். அவன் காலையில பார்த்திருப்பான், எல்லாம் எழுமுங்கடா, எசேக்கியா ராஜா காலி பண்ணிட்டு போயிருவோன்னு காலையில அதிகாலையில வந்து பார்க்கான். பட தளபதியெல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்தான். ஆமென். உன் சத்துருக்கள் எல்லாம் செத்து கிடக்கிறதை பார்ப்பான். உன் விரோதிகள் செத்து கிடக்கிறத பார்ப்பா. வெற்றி கொண்டாட்டம் உனக்கு உண்டாகும், மகிழ்ச்சி கொண்டாட்டம் உனக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனை என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தர் என்ன, ஆமென், ஊழியக்காரன் என்ன. சோத்திரம், சோத்திரம். சில பேர்ட்ட சொன்னா என்ன ஜெபம் பண்ணிடுறேன், கர்த்தரா ஜெபமா? அது என்ன ஜெபம் அப்படிம்பாங்க. சாத்தான். ஆமென். ஈஸியா சாத்தான் உங்களை சங்கரிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. அப்ப என்ன செய்யணும்? மோசே கொண்டுதான் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்னாகுமோ 21வது அதிகாரத்துல பாருங்க, அந்த ஜனங்க சொல்றாங்க, மோசே நீர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண, நாங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணிட்டோம்? பாவம் பண்ணிட்டோம். நாங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. என்னாகும் 21வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். மோசே ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு வெங்கல சர்ப்பத்தை வச்சு பார்க்கிறவன் பிழைச்சான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேலை பாருங்க, ஜனங்க பாவம் பண்ணிட்டாங்க. நீர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணோம், ஓயாமல் விண்ணப்பம் பண்ணோம். ஆமே, நாங்க பாவம் செஞ்சிட்டோம். அந்த ஜனங்க கதர்வார்கள். இஸ்ரவேலுக்காக உண்மையாய் விண்ணப்பம் செய்த சாமுவேல். ஆமே, சாமுவேல் தேவையில்லையா? நாங்க விண்ணப்பம் பண்ண கேட்க மாட்டார் ஆண்டவர்? கேட்பார், இல்லைங்கல்ல, குறையும். ஆமே, சாமுவேல்கிட்ட நீதி கரெக்டா இருந்தது. கான்டாக்ட், சாமுவேலுக்கு கர்த்தர் நல்ல கான்டாக்ட், மோசைக்கும் கர்த்தருக்கு நல்ல கான்டாக்ட் இருந்துன்னு பார்க்கிறோம். ஆமே, ஏசாயாவுக்கும் கர்த்தருக்கு நல்ல கான்டாக்ட், பரிசுத்தம், உண்மை, நீதி குறையாம இருந்துன்னு பார்க்கிறோம். ஆனா இங்க எசேக்கியா, அபியா, ஆமா ஸ்தோத்திரம், இவங்க ஜனங்கட்டெல்லாம் என்ன இருக்குது? கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்த நீதி உண்மை இல்லை. அதனால அவர் பேசினா உன் காது கேட்காது, நீ பேசினா அவருக்கும் கேட்காது. அக்கிரம பாவம் அதை தடுத்து நிறுத்திடும். ஆனா இவங்க அதுல இருந்து விடுதலையாக்கி
எப்படி இருக்காங்க? பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. கையில தர அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், ஆமா, யாக்கோப்பு 5:16 நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? எலியா ஜெபம் பண்ணாரு, செத்தப்பிள்ள இவரோட எழும்பிட்டுன்னு பாய்க்கணும். எல்லாரும் எழும்புமா? ஆமென். கர்த்தர் செபத்தை கேட்டு செய்தார் என்று பாய்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல அதான் நீதிமானுடைய ஜெபம். அப்ப அவங்க இருந்தாங்க, அவங்க கர்த்தர் சார்பா நின்னாங்க. அப்ப கர்த்தர் சார்பா நிக்கிற ஊழியர்களை என்ன செய்யக்கூடாது? தாக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அக்கா தங்கச்சி கூட குறை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. அவங்களுக்காகவும் என்னாவும் 12வதுல மோசை ஜெபம் பண்ணினான், இல்லைன்னா மிரியாம் அந்த இடத்துல காலி. மோசை ஆரோன் கொல்ல நினைத்தார், மோசை ஜெபம் பண்ணி ஆரோனை கர்த்தர் மோசை காப்பாத்தினான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நமக்குன்னு கர்த்தர் ஒரு சபை உண்டு, ஒரு ஊழியர் உண்டு. அந்த கர்த்தர் முதல்ல ஊழியரை வச்சீங்கன்னா உட்படாது. முதல்ல யாரதான் வைக்கணும்? கர்த்தர். நமக்காக வேண்டுதல் செய்ய ஒரு சபை, அந்த சபையில ஊழியர்கள். அவர்கிட்ட என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும், அவர்கிட்ட சொல்லணும், இப்படிலாம் இருக்கு அப்படின்னு காரியத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லுறத கர்த்தர் கேட்ப. இப்ப ஏசாயாட்ட சொல்றத யார் கேட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா சொல்ல சொன்னா பாருங்களேன். அப்ப யாரு கேட்டா? ஏசாயா கேட்கும் சொல்லும்போது யார் கேட்டா? ஏசாயா இல்ல, கர்த்தர் கேட்டார். ஆமென். மோசே கிட்ட ஜனங்க சொல்லும்போது யார் கேட்டா? கர்த்தர். மோசேக்கு குறை சொல்லும்போது யார் கேட்டா? மோசே விண்ணப்பம் பண்ண யார்? கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டான்னு பாய்க்கணும். என்னச்சுதா? கர்த்தர் கேட்டான்னு பாய்க்கணும். நீங்க பாருங்க, யோபு நீதிமான். ஆனா அந்த அவனுடைய நண்பர்கள் என்ன செய்யல? கர்த்தர் நண்பர் மேல கோபம் வந்துச்சு. அதனால கர்த்தர் சொன்னார், நீங்க என்ன செய்யல? குற்றம் செஞ்சிட்டீங்க, யோபுட்ட போங்க, உங்களுக்காக என்ன செய்வான்? ஆமா, ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஆண்டவர் யோபுட்ட பேசினார், நீங்க என்ன பண்ண கொண்டு போட்டுருவார். ஆமென். அப்ப கர்த்தர் அந்த காலத்துல வச்சிருந்தாருன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன் பாருங்க, நமக்காக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் பண்ணது யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 9 முதல் 12 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 12 சீஷர்களுக்கே வாரேன். 12 சீஷர்ல பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பேதுரு, உன்னை சாத்தான் சொல்லகளை போட்டு என்ன செய்யணும்? உத்தரவு. நான் என்ன செஞ்சேன்? உனக்காக என்ன செஞ்சேன்? விண்ணப்பம் பண்ணேன். இப்ப இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, யார்? யூதாஸ். யூதாஸுக்காக கர்த்தர் எந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணேன்னு சொன்னாரா? யூதாஸை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் ஒரு அவிசுவாசி, அவன் ஒரு திருடன், அவன் ஒரு பிசாசு. அவனை குறித்து என்ன சொன்னாரு? பிசாசு. அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதி இருந்தான் நலம், அவனுக்கு என்ன செய்து பாவம் உண்டு, என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு பாய்க்கிறோம். நீங்க யோவான் 17:15 அழகாக கர்த்தர் சொல்லுவாரு, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லாதது. 12வது வசனம், அது யூதாஸை பத்தி அதுல பேசுறார் கர்த்தர். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டே நீர் எனக்கு தந்தவர்களையும் காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போக. அப்ப யாருக்கு அவரு வேண்டுதல் பண்ணல? இந்த கேட்டின் மகன் யாரு? யூதாஸ். ஆனா அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல். அப்போ 11 சீஷர்களுக்கு அவர் வேண்டுதலை செஞ்சாரு. ஆனா யூதாஸுக்காக கர்த்தர் என்ன செய்யல? வேண்டுதல் செய்யல. ஆமென். இப்ப பேதுருக்காக வேண்டுதல் செய்த பேதுரு நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? எங்கேயோ போயிருப்பான். அப்ப கர்த்தர் நமக்காக வேண்டுதல். இன்னைக்கு பாருங்க, பிதாவே இவர்களை மன்னி, அந்த ஒரு வார்த்தை வரலன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படவே முடியாது. இவர்கள் செய்கிறது அறியாது செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்கப்பா. அப்படி இந்த மன்னிப்பு வந்தால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கோம். கைகளை ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய விண்ணப்பம், அவருடைய வேண்டுதல், ஆமென், பிதா கேட்டு
நம்ம பாவத்தெல்லாம் பிதா மன்னித்தார். ஆமென். அதுல 20வது வசனம் சொல்லுது, ஆ. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் ஆமா, அவருடைய வார்த்தைகளை சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்புறாங்களா அவங்களுக்காகவும். அப்ப எல்லாத்துக்கும் கர்த்தர் வேண்டுதல் செய்கிறான்னு பார்க்கிறோம். யாரை தவிர? யூதாசை தவிர. அல்லேலூயா. சபையில நான் சொல்றேன் பாருங்க, சபையில ஊழியக்கார குடும்பத்தோட இருக்கிற குடும்பங்களுக்கு நாங்க செபத்துல இருக்கும் உண்மையை சொல்றோம். நீங்க கூட உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்க இல்ல, நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கா நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்கா என்ன ஜெபம் பண்ணுவோம்? நீ தினந்தோறும் நாங்க ஜெபம் பண்றோம். அதிகாலை ஜெபத்துல எங்க தனி ஜெபத்துல எங்கிட்ட எத்தனை குடும்பம் இருக்கோ அந்த குடும்பத்தின் ஒவ்வொருவருத்துக்கா பேர் 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 சொல்லி 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 ஜெபம் பண்றோம். ஆமென். கர்த்தர்ட்ட நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற, உங்களுக்காக செபிக்கிற அந்த ஊழியக்காரனை தாங்கணுமே தவிர தாக்கலாமா? ஆமென். காணிக்கங்காரு, தசமா கொடுக்க சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. என்ன அதுக்கு மட்டும் அல்லேலூயா வர மாட்டேக்கு, அப்படிதானே? அது செய் இது செய்ங்கிறாரு. நான் கட்டாயமா உங்களை சொல்லலையம்மா, பைபிள்ல இருக்கிறத செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க துதிக்கிற துதிய ஆண்டவர் பார்க்கும்போது சந்தோஷப்படுவார். நீங்க கொடுக்கிற காணிக்க தசமகத்தை ஆண்டவர் பார்க்கும்போது சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம் உங்களை நிரப்பும். துதியாம சோத்தரியாம இறுதி என்ன செஞ்சிடும்? இருள் அடைஞ்சிடும். கர்த்தருக்கு கொடுக்காம வஞ்சகம், அது என்ன செஞ்சிடும்? சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஆமென். கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். கர்த்தர் நீங்க எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? எப்படி துதிச்சு சோத்தரிச்சு கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது அவர் பார்த்து சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டாரா? சந்தோஷப்படுவார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உடனே உங்களுக்கு நிவாரணம் கர்த்தர் செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார், செய்வார். ஃபுல்லா குறை சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க ஊழியக்காட்டையும் சொல்ல மாட்டீங்க, கர்த்தர்ட்ட சொன்னாலும் கர்த்தர் காது கேளாத போர்தான் இருப்பார். காது கேட்காது உங்களுக்கு. அவர் பேசினா உங்க காதும் கேட்காது. ஆமென். இப்போ அவருக்கும் காது கேட்காம போயிரும், உங்களுக்கும் காது கேட்காம போயிரும். இதுக்கு நடுவுல தான் எங்களை வச்சு எங்களை பண்றாரு. அவருக்கு சொல்ற எங்க கேட்கும், சொல்றத நாங்க உங்களுக்கு சொல்றோம். இப்படி ஆண்டவர் நடத்துறான்னு பார்க்கிறோம். ஆமென். ஏன்னா கர்த்தர் எங்களை சரி பண்ணி உடைச்சு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கர்த்தாவே எலியாவின் ஜெபத்தை கேட்டு மரித்த பிள்ளை எழும்பிச்சா இல்லையா? எழும்பிச்சதுன்னு பார்க்கிறோம். ஆமென். நீதிமான் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அப்ப நீதிமானா வச்சிருக்கிற ஊழியக்காரனை நீதிமான என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. ஆமென். அவர்கள் என்னாலும் குற்றவாளியா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சபைக்கு வச்சிருக்க மேய்ப்பர் என்ன சொல்றாரோ ஆடு அப்படியே கேட்கணும். அப்பதான் கர்த்தர் சத்தம் உங்களுக்கு கேட்கும். உங்க சத்தத்தையும் கர்த்தர் கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாருன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போனா அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஆண்டு ஜெயத்தின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு. அப்ப வெற்றி கொடுக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியர்கள் அவங்கள சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரையும் கர்த்தரோடு வைத்திருக்க ஊழியர்கள் என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ள. நீங்க சார்ந்து கொள்ளணும். எப்படி டைரக்டா இப்ப கர்த்தர் சார்ந்து கொள்ள முடியுமா? கர்த்தர் வச்சிருக்க சபை, கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியக்காரர். ஆமே. இவங்களோட ஐக்கியமா இருக்கிற யாரோட ஐக்கியமா இருக்கீங்க? கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறார். ஆண்டவர் இந்த சபை மூலம் தான் கர்த்தர் மூலம் ஐக்கியத்தை வச்சிருக்கான்னு பாய்க்கிறோம். ஆமே. அந்த ஐக்கியத்துல தவறக்கூடாதுன்னு பாய்க்கிறோம். ஆமே. சோத்திரம். சபை கூடி வரதுல என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்து என்ன செய்யணும்? பந்தி எடுக்கணும். கர்த்தர் குடிக்க காணிக்கும் கர்த்தருக்கு என்ன செஞ்சிடணும்? தவறாமல் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், சத்துருக்கள் மேல் உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். யூதாவின் சத்துரு யெரொபெயாம், கர்த்தர் வெற்றியை கட்டளையிட்டார். எசேக்கியாவின் சத்துரு சனகரிப் ராஜா, அவன் மேல கர்த்தர், அவனுக்கு தோல்வி இவனுக்கு வெற்றி. ஆமென். அவனுக்கு தோல்வி இவனுக்கு வெற்றி. அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு சத்துரு அமலேக்கியன், கர்த்தர் வெற்றி. அவனுக்கு அமலேக்கியனுக்கு தோல்வி, இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சார்? வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டான்னு பார்க்கிறோம். ஆமென்.
உன் சத்துருக்கள், யார் சத்துருக்கள்? உன் சத்துருக்கள் மேல் கர்த்தர் உனக்கு வெற்றி, உன் சத்துருவுக்கு கர்த்தர் தோல்வியை கொடுப்பார். ஆமென். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார், உனக்கோ ஜெயத்தையும் வெற்றியையும் கர்த்தர் தருவார். கைகளை தர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு என்ன செஞ்சிருவான்? தோத்து போயிடுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க பாருங்க, யோசுவா புஸ்தகத்தை 14வது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? 14வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. அந்நாளிலே ம். மோசே, ஆ. நீர் என் தேவனாகிய கர்த்தரை ம். உத்தமமாய் பின்பற்றினபடினால் ஆ. உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ம். ஆணையிட்டார். ஆணையிட்டார். இப்ப இது யார் சொல்றா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இது யார்கிட்ட சொல்றா? காலேப்பு யோசுவா கிட்ட மோசே தனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்து யோசுவாவிடம் காலேப்பு சொல்றார். என்ன சொல்றார்? சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த வாக்கு தத்தம் எங்க கொடுக்கப்பட்டனா யோசுவா 1:3, உபாகமம் 11:24 இதுல வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 36, 37, 38 வாசிங்க. அர்னோன் ஆற்றங்கரையில் 36. 1:36. ஆமா. எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். யார் ஆணையிட்டா? மோசே. கர்த்தர் மோசே மூலம் சொன்னதைத்தான் இவன் இங்க யோசுவா கிட்ட காலேப்பு சொல்றார். காலேப்பு என்ன செய்றாரு? சொல்லுகிறார். 12 பேர் அனுப்புனாங்க. 12 பேர்ல 2 பேர் தான் நற்செய்தி சொன்னாங்க. 10 பேர் துர்த்தரிச்சு சொன்னாரு பாய்க்கிறோம். இப்போ இவங்க போய் மிதிச்ச இடத்த அவன் கேட்கான்னு பாய்க்கிறோம். இதைத்தான் கடைசி காலத்துல கேட்கான். யோசுவா தான் பங்கிடுறாரு. பங்கிடும் பொழுது எனக்குரிய பங்கு, நான் கால் மிதிச்ச இடம் எனக்கு மோசே மூலம் கர்த்தர் ஆணையிட்டாரே அப்படின்னு அவன்கிட்ட சொல்றான். யோசுவா கிட்ட காலேப்பு சொல்றான். அடுத்து 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம். இப்போதும் இதோ யோசுவா 14:10. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போதும் 45 வருஷம் ஆயிட்டு. பாருங்க, கர்த்தர் மோசையோட இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி எத்தனை வருஷம் ஆயிட்டு? 45 வருஷம் ஆயிட்டு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். இப்போ நான் எத்தனை வயசாயிட்டு? 85. அப்போ எத்தனை வருஷம் போயிடுச்சு? 45 வருஷம் போயிடுச்சு. 40 வருஷமா 45 வருஷமா? 40. சொல்லுங்க. இப்போ அவர் சொல்லும்போது எத்தனை வருஷம்? சொல்லும்போது எத்தனை வருஷம்? இதோ இப்போது 45 வருஷம் ஆச்சு. இதோ இன்று எனக்கு 85 வயது உள்ளவன். 40 வயசு இருக்கும்போது சொல்லிருக்காங்க. ஆமா, இப்போ 85. அப்ப எத்தனை வருஷம் போயிட்டு? 45 வருஷம். 45 வருஷம் போயிடுச்சு. அப்போ வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டு அதை சுதந்திரிக்க வரக்கூடிய காலம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 45 வருஷம் ஆச்சு. அதை தான் ஞாபகப்படுத்த 11 மோசே என்னை நோக்கி அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன். யுத்தத்துக்கு நல்ல கவனிங்க. மோசே என்னை அனுப்புற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கு வரத்துமா இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இப்போது யுத்தம் பண்றதுக்கு எனக்கு பலன் இருக்குங்கிறான். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே
ஏனாக்கியரும் அர்ணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார். பாருங்க, கர்த்தர் என்னோடு இருப்பார். ஆனால் கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் வாக்கு பண்ணினபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். உடனே யோசுவா என்ன பண்ணிட்டாரு? அப்பொழுது யோசுவா எப்ரோனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனையும் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அந்த அவன் கால் மிதிச்ச அந்த தேசம் என்னது? எபிரோன். பாருங்க, சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் எப்ரோனின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அவனுக்கு என்ன செஞ்சிட்டு? சுதந்திரமாயிற்று. முன்னே நில்லுங்க. இப்போதைக்கு என்ன செஞ்சுட்டு வாக்கு பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுது? 45 வருஷம் ஆச்சுது. இவர் நான் போறேங்கிறாரு, துரத்தி விடுவேங்கிறாரு. யோசுவாவும் அவரை ஆசீர்வதிச்சு அதை சுதந்திரம்னா உரிமையாக்கி கொள்ள, சொந்தமாக்கி கொள்ளுது. சரியா? சொந்தமாக்கி கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறார். என்னது? எபிரோனை நீ சுதந்திரித்து உரிமையாக்கி கொள்ளும்படி யோசுவா காலை பெருச்சாரு, ஆசீர்வதிக்கிறார். இப்போ கேளுங்க, இவர் அதை சொந்தமாக்கிட்டாரா? இந்த சம்பவம் நடக்கும்போது சொந்தமாக்கல. இப்ப எதிரிகிட்ட தான் அந்த இடம் இருக்குது. அந்த இடம் யார்கிட்ட இருக்கிறது? எதிரிகிட்ட இருக்கு. அதுக்கு தான் 15வது வசனம் பாருங்க. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்னும் பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கின்குள்ளே பெரிய மனுஷனா இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலா இருந்தது. பாருங்க, இதுக்கு விடதான் நியாயாதிபதி 1:20 இருக்கு. பாருங்க, 1:20 படிச்சீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகம் மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதில் இருந்த இல்ல பாருங்க, இப்போ மோசே சொன்னபடி எபிரோனை யாருக்கு கொடுத்துட்டாங்க? காலேபு. ஆனா அங்க யார் இருக்கா? ஏனாக்கிரின் 3 அரக்கர்கள், ராட்சத பிறவிகள் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா வாக்கு பண்ணியாச்சு, அதை உரிமையாக்கொள்ளும்படி ஆசீர்வதிச்சாச்சு. ஆனா அந்த இடம் இப்ப யார்கிட்ட இருக்குது? அதனாலதான் அவன் சொல்றான், 12வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்னா, நீங்க யோசுவா 14:12 பாருங்க. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை அவருக்கு வாக்கு பண்ண தேசம் நாடு, அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவைகளை துரத்தி விடுவேன். அப்ப இவன் சுதந்திரிக்கலப்போ. ஆனா வாக்கு பண்ணப்பட்டது உரிமையாக்கி கொள்ளும்படி, சொந்தமாக்கி கொள்ளும்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா இடம் இப்ப யாருக்கிட்ட இருக்கு? வலு சர்ப்பம், பிசாசு கிட்ட இருக்கு. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? ஏனாக்கியர்னா ராட்சத பிறவி, அரக்கர்கள். அந்த இடத்தை ஆளுகை செய்துகிட்டு இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் அந்த ஏனாக்கியர்களை, அந்த பிசாசை நான் துரத்தி விடுவேன், அந்த இடத்தை நான் சுதந்தரித்துக் கொள்வேன். அதத்தான் நியாயாதிபதி 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏனாக்கியர்கள் 3 குமாரர்கள் தான். எத்தனை இருந்தாங்களா? கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். துரத்துற பிறகு அந்த இடம், அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? அதை சுதந்தரித்து கொள்ள முடியாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஊழியத்துக்கு இந்த சித்தால பாக்கம் எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. 25 வருஷம் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சிருக்கிறோம். ஆமேன். இந்த சித்தால பக்கம் முழுவதும் ரசிக்கப்பட்டுட்டா இல்லை. ஆமேன், தோத்திரம். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் அப்படின்ன மாதிரி இங்க இருக்கிற இந்த சித்தால பக்கத்தை உரிமையை சுதந்திரித்து கொள்ளணும், உரிமையாக்கி கொள்ளணும் அப்படின்னா, இந்த சித்தால பக்கத்தை சொந்தமாக்கி கொள்ளணும்னா இதுல ஏனாக்கியரின் பிசாசு இருக்குது.
இந்த இடத்த என்ன செய்யணும்? அவர்கள் காத்த நிழல் அவர்கள்ட்ட என்ன செஞ்சுட்டு விலகி போய் அப்பதான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப சித்தால பக்தி முழுவதும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றா இதுல ஆளுகை செய்கிற ஆமே அசுத்தாவி, மரித்தாவி, பிசாசு, லூசிபர் நாவிகளை என்ன செய்யணும்? நம்மால துரத்த முடியும். நம்ம துரத்த முடியுமா? துரத்த முடியாது. இந்த சாதி பிசாசு உபவாசத்துல செபத்தினால என்ன செய்யாது? போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ கிதியோன் வெறும் பைந்தாங்கலி. கிதியோன் எப்படி? வெறும் பைந்தாங்கலி. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பராக்கிரமசாலிங்கிறார். பைந்தாங்கலியை பார்த்து கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஆமே, தைரியத்தின் ஆவி. பரிசுத்தாய் வந்துச்சுன்னா தைரியத்தின் ஆவி வந்துடும். ஆமே, பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்ப பாருங்க, பயந்துகிட்டு அவன் அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எப்போ அவனுக்கு தைரியம் வந்ததுன்னா நியாயாதிபதி 6:34 நினைக்க, பரிசுத்தாவி உங்ககிட்ட வரும்பொழுது தான் அவன் என்ன செஞ்சான்? யுத்தம் பண்ணையே போனான். ஆமென், சோத்திரம். அதுக்கப்புறம் தான் அவர்களை துரத்தி விட்டான், சைத்தான் பாய்க்கிறோம். அப்படி போல இங்க இருக்கிற இந்த பிசாசெல்லாம் ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவியா நமக்குள்ள வரணும். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த அரக்கருக்குள்ள பிசாசு ஆவி இருந்தது, பரிசுத்த ஆவி யாருக்குள்ள இருந்தது? காலேப்புக்குள்ள இருந்தது. காலேப்பு மூலம் அதான் பரிசுத்த ஆவியான அவங்களை துரத்தினார். ஆமே, அவன் அந்த இடத்தை சுதந்தரித்து கொண்டான். ஆமேன், அந்த இடத்த அவன் என்ன செஞ்சான்? சுதந்தரித்து கொண்டான் பாய்க்கிறோம். அல்லேலூயா. ஆமே, பலவானை முந்தி காட்டினால் ஒழிய கொள்ளையிட முடியாது. அப்ப இங்க இருக்கிற பலவானை என்ன செய்யணும்? காட்டணும், துரத்தணும். கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? சாத்தான கொல்ல இல்ல, துரத்தும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு. சாத்தான துரத்தணும். ஆமீன். ஜெபம் பண்ணி சாத்தான என்ன செய்யணும்? நாம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா இந்த தேசத்தில் இருக்கிற பிசாசை துரத்தணும், சாத்தான துரத்தணும். அப்பந்தான் இந்த இடத்தைய, இந்த சித்தால பாகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடம் வாங்க தடைப்பட்டிருக்கீங்க, அந்த இடத்துல சாத்தா இருக்கான், அவனை துரத்தினாதான் அந்த இடத்தை நீங்க சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லைன்னா தடைப்பட்டு அந்த இடத்த நீங்க முடிக்க முடியாது, அதுல வீடு கட்ட முடியாது, அதுல நீங்க வாழவும் முடியாது. புரியுதா? புரியுதா? அப்போ ஜெபம், உபவாச ஜெபம், ஜெபத்தாலே பிசாசை துரத்த முடியும். அப்ப இந்த தேசத்துல 25 வருஷம் ஆகி போச்சுது. இப்ப இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். கர்த்தர் வாக்கு கொடுத்தார், சித்தால பாகத்தை உனக்கு சொந்தமா தருவேன், சித்தால பாகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வா. நீ கர்த்தர் வாக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ சித்தால பாகத்தை சுதந்திரிக்கிற நாள் வந்தாச்சு. யோசுவா மூலம் காலேப்பு என்ன செஞ்சான்? ஆமென், எபிரோனை சுதந்திரிப்பதற்கு அந்த சாத்தான துரத்தின பிற்பாடு தான் அந்த எபிரோன் பட்டணம் யாருக்கு சொந்தமாச்சுது? காலேப்புக்கு சொந்தமாச்சுது. அப்ப இந்த தேசத்துல இருக்கிற நிழல பரிசுத்தாவியன் என்ன செஞ்சிருவாரு? துரத்தி விட்டுருவாரு. ஆமே, சிம்சன் மேல ஆவியன் இறங்கும் போதுதான் ஒரு தாடையின் மேல எத்தனை பேரை கொண்டான்? 1000 பேரை கொண்டான். ஆமா, சோத்ரம். யோசுவா ஆமா 23:10 சொல்லுங்க. ஒருவன் எத்தனை பேரை துரத்துவானா? 1000 பேரை துரத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 23:10. அப்போ ஒருவன் 1000 பேரை துரத்தோம்னா 1000 பேரை துரத்துக்கிற பலமுள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் அதை செய்ய முடியும். ஆமே, ஆவில நிறைந்து இந்த சித்தால பக்கத்தில் இருக்க அசுத்த மரித்த பிசாசு தேசத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை இடுகிறேன். துரத்தும் அதிகாரம் கொடுத்திருக்க, அவைகள் நம்மளை மேற்கொள்ளாது. லூக்கா 10:19 படி நீங்கள் பிசாசு என்ன சொல்லும்? மேற்கொள்வீர்கள், அவைகள் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அப்போ இந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டால்தான், இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், இந்த தேசத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டாம், இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிற அசுத்தாய் மரித்தாய் பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன சொன்னா? துரத்தணும். துரத்துனா போவானா போக மாட்டானா? இயேசுவின் நாமத்தில் சொன்னா போமா போகாதா? ஓடி போவான். ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடிடுவான். காலேப்பு முன்பாக சாத்தானு நின்னானு நிக்கலையா? ஓடுனா. உனக்கு வழியா? ஒரு வழியா வர்றவன் என்ன செய்வான்? ஓடுவானா? எப்படி ஓடுவான்? ஓடுவான். ஆமே, 7 வழியா முதல்ல வருவான். ஆனா என்ன செய்வான்? எத்தனை வழியா ஓடுவான்? ஓடிடுவான். சித்தால பார்த்து விட்டு ஓடுறான்.
சித்தால பக்கத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. நீங்கள் அதே போல ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு கட்ட தடை, இடம் வாங்க தடை, என்ன அந்த இடத்துல சாத்தான் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் நான் அவர்களை துரத்தி அவர்கள் இடத்தை நான் சுதந்தரித்துக் கொள்வேன், சொந்தமாக்கிக் கொள்வேன், உரிமையாக்கிக் கொள்வேன். அப்படியே துரத்தி காலேப்பு சொந்தமாக்கி கொண்டான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? இந்த பூமியில வாழ்கிற எனக்கு இடம் இல்லப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே ஒரு இடத்துல போய் காலை மிதிங்க. ஆமென். பைசா ஒன்றும் வேண்டாங்க, கையில் ஒன்றும் இல்லாத இருந்து சிங்கத்தாம என்ன செஞ்சான்? கிழிச்சு போட்டான்னு பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, போய் காலை மிதிங்க. கால் மிதிக்கும் தேசத்தை என்ன தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற பிசாசை துரத்துங்க. அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாயிரும். ஆமென். வழி பிறக்கும். அதை வாங்குறது கர்த்தர் வழியை திறப்பார். இந்த வழியை அடைச்சு வச்சிருக்க அதுல இருக்க சாத்தான் தான். இதே போலதான். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னோடு இருப்பார். கர்த்தர் இருக்கணும் நம்மளோட. சாத்தானை துரத்துகிறது யாரு? கர்த்தர். யுத்தம் பண்ணுகிற யாரு? கர்த்தர். ஜெயந்தா இருக்கிறவர் கர்த்தர். அவர் யாருக்குள்ள இருக்கணும்? காலேப்புக்குள்ள இருந்தா, யோசுவாக்குள்ள இருந்தார். உனக்குள்ளே இருக்கணும். நீ அவருக்குள்ளே இருக்கணும், அவர் உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் சொந்தமாக்கி கொள்ள முடியும் ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை. நீ வேலை செய்யற இடத்துல, ஆமே, வியாபாரத்துல, தொழில, உனக்கு விரோதம் இருக்க சாத்தானை துரத்துனாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். துரத்தணும். அல்லேலூயா. நம்ம ஆளு பாருங்க, 21 நாள் ஜெபம் பண்ணா பக்கத்துல வரமாட்டாங்க. 3 நாள் ஜெபம் பட்டா பக்கத்துல வரமாட்டாங்க. 40 நாள் ஜெபம் பட்டா 1 வருஷமா வரமாட்டாங்க. பிசாசை எப்படி துரத்துறது? இந்த ஜெபத்திலலாம் வந்து கலந்துக்கிட்டா துரத்த முடியும். இந்த பிசாசு ஜெபத்தினாலும் புறப்பட்டு போக. ஆமா, சும்மா இயேசு நாமத்தை சொல்லாதா, ஒன்னு திருப்பி அடிச்சிருவான். ஆமென். ஜெபமும் உபவாசத்தினாலதான் பிசாசை துரத்த முடியும். அல்லேலூயா. சொல்லலாம், இந்த பிசாசை எங்களையா துரத்த முடியல? யாரு சொல்றா? சீசர் சொல்றாங்க. எங்களால் துரத்தக்கூடியாம போயிட்டு. ஏசு நேரம் துரத்தினாரா இல்லையா? அப்ப துரத்திட்டு என்ன சொன்னாரு? எப்பா இதை துரத்தனா என்ன வேணும் உனக்கு? ஜெபம் வேணும், உபவாசம் வேணும். அதனால உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னா 3 நாள், 21 நாள், 40 நாள் ஜெபம் முடிஞ்சிட்டா அப்போ உனக்கு தோல்வி. ஜெபமே ஜெயம். என்ன செய்யணும்? அவன் பாருங்க, யூதாவின் ராஜா அபியா என்ன சொல்றான்? எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ற ஊழியர்கள் ஒன்று சொல்றானா இல்லையா? ஆமென். இனியும் ஜெபம் பண்ண மாட்டா, ஜெபிக்கிற ஊழியரையும் குற்றப்படுத்துவா. செய்ய மட்டும் உனக்கு எப்படி வரும்? அல்லேலூயா. அதனால இது ஜெயத்தின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு. ஆமென். அபியா போல கர்த்தரையும், கர்த்தர் வச்சிருக்கிற சபையும் ஊழியக்காரர்கள் ஊழியர்களையும் சார்ந்து கொள்ளுங்க, மேற்கொள்வீர்கள்.